ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஆப்யாயந்து மமாங்கானி வாக்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மா பிரம்ம நிராகரோத். நிராகரணமஸ்பனிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். நமஸ்தே டு எவ்ரிபடி. கேனோபனிஷத்தில் நம்ம 4வது அத்தியாயத்தில் முதல் 3 மந்திரங்களை அனுபவித்தோம். இந்த கேனோபனிஷத்தில் உமா ஹைமவதி என்னும் பிரம்மபுத்திரியாக வரக்கூடிய அந்த சாக்ஷாத் பரபிரம்மே அக்னிக்கும் வாயுக்கும் தான் யார் என்பதை காட்டி அருளாமல் இந்திரனுக்கு மட்டும் காட்டி அருளியதால் இந்த பஞ்சபூதங்களில் அக்னியும் வாயுவும் பிரம்மனோடு பேசியதால் அவர்களுக்கு பிரதானம், அவர்கள் அந்த இந்திரியங்களுக்கு முதல் பிரதானமாக இருக்கின்றார்கள். இந்திரன் சரணாகதி அடைந்தான். இது பிரம்மம் என்பதை உணர்ந்து கொண்டு அதனிடம் சரணாகதி அடைந்தான். அந்த காரணத்தினால் தேவர்களில் இவன் சிறந்தவனாக வைக்கப்படுவான் என்று இந்த உபனிஷத் 3வது மந்திரம் சொல்லுறது. தஸ்மாத்வா இந்திரோஹோ அதிதி ராம இவ. அந்த இந்திரனுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பை வேதமாதா அனுகிரகித்துள்ளார். அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது மந்திரம். இந்த 4வது மந்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா 4லிருந்து 6 வரைக்கும் இருக்கிற மந்திரம் இந்த பிரம்மத்தை எப்படி அடைய முடியும், எப்படி தியானம் செய்ய முடியும் என்பதை, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸ். பிரம்மத்தை நாம் எப்படி தியானம் செய்ய முடியும் என்று 4, 5, 6 இந்த 3 மந்திரத்துல சொல்ல போறோம். இதுல நம்ம 4வது மந்திரத்தை இப்ப எடுத்துக்கலாம். 4வது மந்திரம் பாருங்க. தஸ்யைஷ ஆதேஷோ யதேதத் வித்யுதோ வ்யத்யுதா இதான் நிமிஷாதா இத்யாதி தெய்வம். அந்த இடத்துல அந்த 3 போட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல 3 போட்டிருக்குல்ல, 3னா ஓ சுவாமிஜி இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதோ வந்திருக்குன்னு கேட்காதீங்க. இது வேதத்தில் இது மாதிரி போட்டிருந்தா அந்த இடத்துல நீட்டித்து சொல்ல வேண்டும்னு அர்த்தம். தைத்திரிய உபனிஷத்துல கூட இது மாதிரி ஒன்று இருக்கு. 2 இடத்துல வரும். பூர்வ பாகத்துலையும் ஒரு இடத்துல வரும். பிருகுவல்லியில கடைசியிலையும் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று வரும். ஆ ஊஹா ஊஹா ஊ 2 மாத்திரைக்கு வந்துடும். அதே மாதிரி இங்க இந்த கேனோபனிஷத்தில் 4வது மந்திரம் 4வது அத்தியாயத்துல வ்யுத்யுதா இதி இதீன் நிமிஷதா இத்யதி தெய்வதம் அப்படின்னு வருது. ஓகே, இதுல இந்த இறைவனை பிரம்மத்தை நாம் எப்படி உபாசனை செய்வது அப்படின்றது தான் இங்க விஷயம். இதற்கு இப்ப நீங்க தானே சுவாமி சொன்னீங்க தெய்வம் பிரம்மத்தை ஒரு இறைவனாக வணங்க முடியாது, ஆனா நீங்க வணங்க சொல்றீங்களேன்னா அதனாலதான் உபனிஷத்தை இதற்கு பெயர் வைக்கும்போது இதி அதிதெய்வம். அதிதெய்வம் அத்தியாத்மம். பகவத்கீதையில நீங்க படிச்சிருக்கீங்க. எங்க படிச்சிருக்கீங்க? 8வது சாப்டர்ல அர்ஜுனன் கேட்கிறான், அதிதெய்வம் ச கிம் ப்ரோக்த அதிதெய்வம் கதமுச்சதே அந்த காலே ஸ்மரே நித்யம் மாமனுஸ்மர யுத்யஜன பகவான் சொல்ல போறான். அப்ப இந்த அதிதெய்வம் அத்தியாத்மம்னா என்னன்னு அங்க அர்ஜுனன் கேட்டதை இந்த இடத்துல
கேனோ உபனிஷத்துல ரொம்ப அழகா இந்த பிரம்மத்தை ஒரு தேவதையாக எப்படி நாம் நம்மிலேயே உபாசனை செய்யலாம் என்ற ஒரு சாதக நிலையிலிருந்து இந்த இது சொல்ல போறது. முதல்ல நான் ஒவ்வொன்றுத்துக்கும் பத உரை கொடுத்துறேன், அதுக்கப்புறமா அர்த்தத்தை பார்க்கலாம். இதி தஸ்ய, இந்த இடத்துல முதல் வார்த்தை இருக்குல்ல தஸ்ய, ஓகேங்களா? தஸ்ய ஏஷ ஆதேஷோ, ஆதேசகன்னு எடுத்துக்கணும். தஸ்ய, தஸ்யனா என்ன? அந்த கடவுள். எந்த கடவுள்? எந்த கடவுள் வித்யுத்தாக வந்தானோ, எந்த கடவுள் வாயுபக்ஷனாக வந்தானோ, எவன் இந்திரஸ்வரூபத்தில் இருக்கின்றானோ, எவன் உமா ஹைமவதியாக வந்தானோ, அந்த கடவுள்களை பற்றிய விளக்கம் இது அப்படின்றதுக்காக தான் அந்த கடவுளின், அந்த கடவுள்னா எந்த கடவுள், ஏஷ இது அந்த கடவுளின், ஆதேசக, ஆதேசனா விளக்கம், ஓகேங்களா? அந்த கடவுள்களை பற்றிய நிறைவான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்னு ஒரு இது. இந்த ஏன் வித்யுதான்னு இருக்கு பாருங்க, அந்த அப்படின்றது என்னன்னா நீட்டிப்பு. அந்த நீட்டிப்பு வரும்போதே ஒரு என்ன சொல்வீங்க, எக்ஸ்க்ளமேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒரு ஆச்சரியத்தோட சொல்லுறது. அப்போ பிரம்மத்தை பற்றி இங்கே வேதமே பறைசாற்றுவதால் இது ஒரு பெரிய ஆச்சரியம். அதை எப்படி விளக்குகின்றது என்பதை இங்கே பார்க்கின்றோம். ஓகேங்களா? அடுத்து அதுல என்ன சொல்றது, விதுதாஹா ஏதத்து. இந்த இடத்துல இது சம்ஸ்கிருதம், அந்த ஏ கரெக்டா எடுத்துக்கல, நீங்க கரெக்டா அந்த இடத்துல பாருங்க, வித்யுதா ஏதத் த்விதா, ஏதத்து வித்யுதா, அந்த வி அப்படி ஆயிருக்கு. வித்யுதா, வித்யுத்னா என்ன? இடி. இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, இடி. அதாவது லைட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னல், இந்திரன் கையில் இருப்பதும் மின்னல், வானத்தில் வருவதும் மின்னல். அந்த மின்னலில் இறைவன் தோன்றுகின்றான், ஆத்மா தோன்றுகின்றது. நெக்ஸ்ட் டைம் சுவாமி சொல்லிட்டாருன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ மழையே வரல, அது வேற விஷயம். சேலத்துலலாம் தமிழ்நாட்டில் சப்போஸ் மழை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேகமும் ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் இடிச்சுக்கோங்க. அப்படி இடிக்கும்போது சயின்டிஃபிக்காக அது சொல்லுவாங்க, அப்போ நெருப்பு அந்த இதுவில் தான், ஸ்பார்க்கில் தான் வித்யுத் அப்படின்றது வருது, இடி அப்படின்றது வருது, மின்னல் அப்படின்றது வருது. ஆனா அதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. நாம் இந்த பஞ்சபூத சிருஷ்டியில் எல்லாவற்றிலும் ஆத்மாவை பார்க்க முடியும். அதற்கு இது ஒரு பெரிய சாதனை, இயற்கையாகவே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த இரு மேகங்கள், கருமேகங்கள் ஒன்றை ஒன்று இடித்து கொள்ளும் பொழுது அங்கே நெருப்பு இடியாக வருகின்றது, அந்த அக்னி தத்துவம் வருகின்றது. சுவாமி மேகம் ஆகாச தத்துவம், அதுல இருக்கக்கூடிய தண்ணி வாயு தத்துவம், வர்றதோ நெருப்பு தத்துவம். அப்ப என்ன அர்த்தம்? ஆகாசம், நீங்க எல்லாம் தத்துவபோதம் ஆத்மபோதம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னிராப் அப்ச பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதேக, ஓஷதிபியோ அன்னம் இருக்கு. இதுல ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் பஞ்சீகரணம்னு பகவான் ஒரு கலவையை கலந்து வச்சிருக்கான். அவன் தான் முதல்ல கலப்படத்தை உருவாக்குனது. அந்த முதல் கலப்படத்தை பண்ணி ஒரு ஆகாசம் பாதி தத்துவம் என்றால் மீதி இருக்கக்கூடிய அந்த அறையில 4 பிரிச்சுக்கிட்டு அதுல மீதி இருக்கிற பூதங்கள் எல்லாம் அதுல போட்டுக்கணும். வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. அதே மாதிரி வாயு தத்துவத்தில் மீதி இருக்கிற வாயு தத்துவம் பாதி, மீதி இருக்கிற பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் அதுல கால் பாகம். அப்படிதான் பஞ்சீகரணம் அப்படின்ற பிரகரணையில படிச்சிருப்போம். சப்போஸ் படிக்கலைன்னா பஞ்சீகரணம்னு ஒரு புஸ்தகமே சங்கராச்சாரியர் எழுதியிருக்காரு, அதை போய் படிச்சு பாருங்க.
அப்ப ஆகாசம் என்பது வாயு தத்துவம், இது மன்னிக்கணும், மேகம்ன்றது ஆகாசமும் வாயு தத்துவமும் உடையது. அதில் ஜல தத்துவம் நிறைந்திருக்கின்றது. அதில் மோதுவதால் அக்னி தத்துவம் காட்டப்படுகின்றது. இந்த சரீரத்திலும் இப்படித்தான் பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றும் தங்களுடைய சக்திகளோடு சேர்ந்திருக்கின்றது. அதனாலதான் நம்ம கண்ணு யாருன்னா ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தானா அவன் கண்ணு பாருங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான், கண்ணாலேயே எரிச்சு விடுறான் அப்படின்றோம். வாய் பேசும்போது எவ்வளோ பேசுறான் சார் இவன், அவன் வாய் பாருங்க, அவன் வாயில நெருப்பை வச்சு பொசுக்க இவ்வளோ பேசுறான் அப்படின்றோம் இல்ல. சுடு சொற்கள் பேசும்போது ஐயோ எனக்கு இந்த சுடு சொற்கள் எல்லாம் என் காதில் விழ வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம், வார்த்தைகள் எல்லாம் சூடானது இல்ல. அப்ப பாருங்கோ, நம்ம பஞ்ச இந்திரியங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்தந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கின்றதுன்னு காமிச்சு கொடுக்கறது தான் இந்த வித்தை. இதை வந்து ஒரு குருமுகமா நம்ம ஆன்லைன்ல இல்லாம ஆஃப்லைன்ல கத்துக்க வேண்டிய ஒரு வித்தைகள் இதெல்லாம். ஒரு காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய வித்தியா 32 வித்யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நீங்க அடையார் ஆனந்த பவன்ல ஒரு புக், இது அடையார் ஆனந்த பவன் அடையார் லைப்ரரியில புஸ்தகமாகவே வச்சுருக்காங்க 32 வித்யாஸ் அப்படின்னு. நீங்கள் ஆன்லைனில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும். அதில் இந்த வித்தியெல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான குருக்கள் எல்லாம் இல்லை, குறைந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இதெல்லாம் குருமுகமாக சாஸ்திர ரீதியாக உணர வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம். எனவே ஆதேசக, அப்போ இதோடைய இது என்னன்னா, தஸ்ய தஸ்மை பிரம்மணஹ ஏஷ ஆதேசக சாசனகம், இந்த பிரம்மன் உனக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான ஒரு வித்யை. எது ஏதத்து வித்யுத், வித்யுத்னா என்ன, மின்னல். இது இந்த வித்யுத்தில் அப்ப மழை வரும்போது அடுத்த முறை நீங்க போய் பாருங்க, நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மின்னலை பார்த்து உங்க கண்ணுக்கு எடுத்துக்காதீங்க. நம்ம மின்னலை பார்க்காமையே நம்ம கண்மூடியே தியானம் செய்து அந்த மின்னலை நம் மனத்தில் உருவாக்க முடியும். அதுதான் அடுத்த உபாசனை. நிமேஷம் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலிகின் லலிதா சஹஸ்ரநாமத்துல கூட சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துலயும் பாஸ்கர் ராயர் அப்படின்றவர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருப்பார். அந்த இடத்துலயும் ரொம்ப அழகா சொல்றார். நீங்க அங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நாம் கண்கள் இயற்கையாகவே நீங்க எந்த எஃபர்ட்டும் போடாம, எந்த விதமான ஒரு பிரயத்தனமும் செய்யாமல் நம் கண் இயற்கையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சில செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கண் வந்து மூடி திறக்கின்றது. ஆனால் அப்படி மூடி திறக்குதுன்னு நம்ம யாருமே பார்க்கறது இல்லை, அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது இல்லை, அதை வந்து நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, அனிச்சையாக நடக்கும் செயல் என்று சொல்வார்கள். இயற்கையாகவே ஹார்ட் அது பாட்டு பீட் அடிச்சுன்னு தான் இருக்கு. நம்ம ஆனால் அதை கேட்க முடியுமா? கேட்க முடியும். இன்னைக்குன்னா ரொம்ப பல்பேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பல்மனாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, பாருங்க உங்க ஹார்ட் பீட்டை நீங்களே கேட்கலாம். அதே மாதிரி கண் இமைப்பது நமக்கே தெரியாம, இப்ப நீங்க என்னுடைய அந்த பிக்சரை வாட்ஸ்அப்லயோ இல்லை செல்போன்லயோ கேட்டுன்னு தான் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. ஆனா அதுக்கு நடுவில் அந்த கண் இமை பாருங்க ட்விங்க்லிங் பண்ணிட்டு தான் இருக்கு. அதை ஒரு தியானமா பண்ணணும். கண்ணை திறந்துக்கினே அதுக்குன்னு உடனே சுவாமி சொல்லிட்டாருன்னு நீங்க பாட்டுன்னு கண்ணை அந்த ட்விங்கிள்லயே கான்சன்ட்ரேஷன் போய் ஏதாவது பள்ளத்துல கிள்ளத்துல கீழே விழுந்து வராதிங்கோ. இது நம்ம தனிமையில் இருக்கும்போது ஒரு அழகான சுகாசனத்துல உட்காந்துக்கிட்டு இல்லை சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படி பண்ண வேண்டிய ஒரு உபாசனைகள். இதெல்லாம் ஒரு உபாசனை விஷயம். உபாசனை என்றாலே ஒரு தேவதை வருகின்றது. ஆனா இந்த இடத்துல தேவதைன்றதுக்கு பதில் சாட்சாத் பரபிரம்மத்தையே எப்படி நாம் இப்படி வெளிப்புறம் உள்ள பஞ்சபூதங்களிலும் உள்புறம் உள்ள இந்திரிய விஷயங்களிலும் கூட அனுபவிக்க முடியும்னு ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதமாக இது கொடுக்குது. அப்ப காது மூலமா நம்ம கேட்கறதெல்லாம் என்ன? பிரம்ம தத்துவமே. கண்ணு மூலமா பார்க்கறதெல்லாம் என்ன? பிரம்ம தத்துவமே. வாய் மூலமாக அந்த சப்தங்கள் மூலமாக வருவதெல்லாமே பிரம்ம தத்துவமே. அதே போல கண் இமையில் இருப்பதெல்லாம் பிரம்ம தத்துவமே. மாணிக்க வாசகரும் சொல்றாருல்ல,
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பாத்தீங்களா ஆத்ம அனுபூதியில? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நாட் ஈவன் தி ட்விங்க்லிங் ஆஃப் ஐ ஷுட் ஃபர்கெட் யூ பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி வித் மீ. நீ என்னுடன் எப்போதும் இருக்கின்றாய் இறைவா, அதை உணரும் தன்மையே எனக்கு தா அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் இந்த யக்ஷனாக வந்த அந்த உமா ஹைமவதி நிமிஷம் அப்படின்ற ஒரு உபாசனையை கொடுக்குறாங்க. சாஸ்திரங்கள்ல ரொம்ப நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது வானசாஸ்திரம், பஞ்சாங்கம்லாம் பண்ணுறோம். அதுக்கு பேஸா இருக்கிறது என்னன்னா நாள், கிழமை, ஹோரை, திதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப அடிப்படையா இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய கண் இமைக்கிறது. நம் கண் நமக்கே தெரியாம ஒரு இமைக்கிறது. அந்த ஒரு இமையிலிருந்து, அதாவது ட்விங்க்லிங்கல்ல இருந்து இன்னொரு ட்விங்க்லிங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைமுக்கு, அந்த டியூரேஷனுக்கு நிமிஷம் என்று பெயர். நிமிஷத்திலிருந்து இத்தனை நிமிஷங்கள் வந்தால் அது கலா என்று சொல்வார்கள். கலாதான் காஷ்டாவாக மாறுகிறது. காஷ்டாதான் முகூர்த்தமாக மாறுகின்றது. முகூர்த்தம் தான் திவசமாக மாறுகின்றது. திவசம் தான் ஒரு ராத்திரியாக மாறுகின்றது. ராத்திரி தான் ஒரு பட்சமாகவும் அயனமாகவும் மாறுகின்றது. 6 மாதம் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்லாம், அது ரெண்டும் சேர்ந்தது ஒரு வருடம் என்று மாறுகின்றது. இப்போ என்டையர் டைம் பிரின்சிபலுக்கு இந்த வானசாஸ்திரங்களிலும் கணித சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையா அந்த காலத்துல இருக்கிறது என்னன்னா நிமிஷம். நிமிஷம்னா என்ன? நம் கண்களில் நிமைக்கும் அந்த நேரத்திற்கு நிமிஷம் என்று பெயர். ஆனா நம்ம பாருங்க, நம்ம பெரியவங்கெல்லாம் அதை அப்படியே சொல்லி வச்சிருக்காங்க, அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. நமக்கு இப்பதான் புரியுறது இது. ஸோ இந்த உபனிஷத்தில் 2 விதமான, எல்லா உபனிஷத்துக்களிலும் ஒவ்வொரு உபாசனை ஒளிந்து கொண்டிருக்கின்றது. கட்டோபனிஷத்தில் நாச்சிகேத வித்தி அக்னி வித்யா என்பது ஒளிந்து கொண்டிருந்தது. அதே போல இங்கே கேனோபனிஷத்தில் வித்யுத் உபாசனையும் நிமிஷ உபாசனையும் அதிதெய்வதமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அதை இங்கே பிரம்மன் இந்த இந்திரனுக்கும் அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் சொல்லித் தருகின்றார் என்பதுதான் இந்த 4வது மந்திரத்தை பொருள். ஆத்மாவே அறிந்தவன் உண்மையாக நிறைவு பெறுகின்றான். அவன் தன்னுடைய கண்களில் இமைக்கும் பொழுதும், அதே போல வித்யுத் வானத்தில் தோன்றும் வெட்டும் மின்னலையும் தியானம் செய்கின்றான். எப்படி தியானம் செய்கின்றான்? ஆத்மாவாகவே தியானம் செய்கின்றான். அதுதான் இதோடைய விஷயம். उपासना के लिखित जिस देवता को आराधन फलान या जाता है उसे आदिदैवतम कहते हैं. அந்த உபாசனையே அதிதெய்வதம், ஒரு தேவதையை உபாசிப்பதற்கு சமமானது என்று இந்த வேதம் சொல்கின்றது, இந்த உபனிஷத் சொல்கின்றது. அடுத்த மந்திரம் பாருங்க, 5வது மந்திரம். இந்த 5வது மந்திரத்திலையும் அத்தியாத்மம், அங்க அதி தெய்வத்தை சொல்லிட்டு இங்க அத்தியாத்மம் என்றால் என்ன என்பதை சொல்லி தருகின்றது. அதாத்யாத்மானம் ததேதத் கச்சதி ச மனோ அனேன சைதுரா ஸ்மரந்தி அபிக்ஷணம் சங்கல்பஹ. அத அத்தியாத்மம் தத் ஏதத் கச்சதி வ ச மனோ அனேன சைவ. அதெல்லாம் ஒரே வார்த்தையா இருக்கிறதுனால ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறேன். சைதத் உபரராமதி அபிக்ஷணம் சங்கல்பஹ. இதை நம்ம ஒண்ணா, இந்த மந்திரம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மந்திரமா இருக்கு, ஆனா உள்ளார பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கு. அத இதற்கு பிறகு, இந்த வித்யுத் உபாசனை எல்லாம் செய்த பிறகு, ஓகேங்களா,
அத்தியாத்மத்திற்கு வர வேண்டும். அதாவது முதல்ல இந்த வித்யுத் உபாசனையில நம்ம எதுல செஞ்சோம்? நமக்குள் செய்தோம். மின்னல் வெட்டும் பொழுதும் கண் இமைக்கும் பொழுதும் நமக்குள் செய்தோம். அந்த தேவதைகளை நம் இந்திரியங்களில் ஆரோபித்து அதில் நாம் இறைவனை கண்டோம். அடுத்து அத்தியாத்மம். அத்தியாத்மம் மைக்ரோ காசம் சொல்லுவாங்க. இந்த உடம்பிலேயே நிறைய தேவதைகள் உள்ளார்கள் என்பதை அடுத்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். அத having done வித்யுத் உபாசனா அண்டு நிமிஷ உபாசனா, அத்தியாத்மம் மைக்ரோ காசம்க்கு வரணும். எப்படி? எது எது ஏதது in this way கச்சதி இவ. when somebody is running, யாருன்னா ஒருத்தர் ஓடும் பொழுது உறங்கும் போது அதெல்லாமே ஆத்மாவுடைய செயல்தான். மனசு நினைக்கும் பொழுதும் அனேனச்ச நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஏதத்து இது எல்லாம் யாருடைய செயல்? மனத்தின் செயல் என்றும் சரீரத்தின் செயல் என்றும் ஒருவர் நினைக்கின்றார்கள். அது தவறு. உபரஸ்மரதி, one who is ஸ்மரதி. ஸ்மரதினா திங்கிங். அந்த எல்லாமே அபிக்ஷணம். அபிக்ஷணம்னா ஆஃப் அண்ட் ஆன், தூங்கி தூங்கி எழுந்துக்கிறது, இல்லை எழுந்து எழுந்து தூங்கிக்கிறது. இவை அனைத்தும் சங்கல்பம், வில்லிங்னஸ். நான் இதை போய் பண்றேன், இங்க போய் பண்றேன், நானே இப்ப இந்த லெசன் கேட்டுருங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் இருப்பதெல்லாம் இறைவனே, அந்த பரபிரம்மனே, அந்த ஆத்ம சைதன்யமே என்று காட்டுவதாக நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள். இந்த வித்யுத் உபாசனையும் அதே போல நிமிஷ உபாசனையும் செய்த பிறகு அத்தியாத்மம் நம்ம சரீரத்திலேயே நாம் இறைவனை காண முடியும். இதுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. எங்க? எல்லா இடத்திலும் நாம் ஆத்ம சைத்தன்யத்தை உணர முடியும். கச்சன் ஸ்பர்ஷன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்பர்ஷன் ஸ்வபன் பிரலபன் விசுருஜன் கிருஹன் உன்மிஷன் நிமிஷன்னபி. எல்லா நேரத்திலும் ஆத்மாவின் துணை கொண்டே நாம் அனைத்தையும் அடைகின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஸ்லோகம். இப்படி மைக்ரோகாசம்லிருந்து நம்மள இறைவனை பார்க்க முடியும், அத்தியாத்மத்தில் இருந்தும் பார்க்க முடியும் அப்படின்றத ஓடுதல். கச்சத்தினா மூ, ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதும் அல்லது மனத்தில் நினைக்கும் பொழுதும், எதனால் நினைக்கும் பொழுதும், அல்லது அந்த மனத்தை ஒரு விஷயம் கொண்டு சிந்திக்கும் பொழுதும், அந்த திங்கி சங்கல்பம் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சங்கல்பம் எடுக்கும் பொழுதும் அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது எது? ஆத்மா மாத்திரமே. அப்ப இதோடைய சாரம் என்னவென்றால், யக் மந்திர சூச்சித் करता है कि जब मन ब्रह्म का चिंतनाकार. நான் கீழே இருக்கிறத படிக்கிறேன், இங்க இருக்கு பாருங்க, ஹிந்தியில். இது ஹிந்தி, இது இங்கிலீஷு. இந்த இடத்துல ஸ்லோகம், இந்த இடத்துல பிக்சர்ஸோட போட்டிருக்கேன். எல்லாம் ஏஐ போட்டது, நம்ம போட்டதில்லை. அப்ப ஒருவன் அப்படியும் தியானிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்துடைய 5வது ஸ்லோகத்துடைய முறைப்படி. இதையெல்லாம் நாம் கற்றுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி தியானம் பண்ணணும்னா, இன்னைக்கு போய் நிறைய தியானம் பழகுவோம் வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்களே, அப்படி இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் ஆத்மா நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் காண முடியும். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, one who is focused or concentrated on Atma will see the consciousness in all. யார் ஒருவர் மனத்தை மொழியில் நடத்தையில் ஆத்ம சிந்தனையோடு சதா பழகுகின்றார்களோ அவர்கள் எங்கும் இந்த ஆத்ம சைத்தன்யத்தையே காண்பார்கள் அப்படின்றது தான் இதோடைய பொருள்.
அப்ப நம்ம நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம், இல்லை ஆக்சுவலி நீங்க நினைத்தால் மனத்தில் மூலமாக அடைய முடியும். இதை வைத்து கொண்டு தான் நாம் ஆத்மாவின் துணை கொண்டுதான் நாம் அனைத்து வியாபாரங்களையும், வியாபாரங்கள்னா தமிழ் வியாபாரம் இல்லை, சம்ஸ்கிருதத்துல வியாபாரம் என்றால் அனைத்து விதமான செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும். அதுதான் சர்வாணி அப்படின்னு போட்டுருச்சு. சர்வாணினா என்ன? எல்லா, சரி சுவாமி எல்லாருக்கும் அப்ப கிடைக்குமானா, சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. ஸோ அதனால் எல்லா பூதங்களிலும், எல்லா பூதங்கள்லாம் இந்த இடத்துல அண்டத ஸ்வேத்தஜ உத்பிஜ ஜராயுஜன்னு எல்லா விதமான ஜீவராசிகளிலும் அந்த பிரம்மமே படிமளிக்கின்றது என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் உள்ளது. அப்ப எல்லார்கிட்டையும் நம்ம அன்பு செய்ய வேண்டும். முதல்ல நம்மேல் நாம் அன்பு செய்ய வேண்டும். அடுத்து நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை உணரும் பொழுது நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடமும் மிருகங்களிடமும் பசு பட்சிகளிடமும் அந்த இறைவனையும் ஆத்மனையும் காண வேண்டும். சர்வபூத சுகிருதாத்மா எப்பஷ்யதி சபஷ்யதி. அதே போல ஆத்ம ஞானி என்பவனுக்கு எல்லாமே ஒன்றாக இருக்கும். எங்கே இது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது? பகவத்கீதையில போய் பார்த்தீங்கன்னா பண்டிதா சமதர்ஷினக, ஓகேங்களா, ஸ்வனிஷைப ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினக அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த பண்டிதன் யார் அப்படின்னு சங்கராச்சாரிய அந்த இடத்துல பாஷ்யம் சொல்லத்துல சொல்லும்போது, பந்தாது ஆத்மனி யக ஆத்மனி ஆத்மன்யேவ பஷ்யந்தி சக பண்டிதாக என்று சொல்வார். யார் ஆத்மாவில் ஆத்மாவையே, ஷரீரத்தில் ஆத்மாவையே பார்க்கின்றார்களோ, எல்லா இடத்திலும் இறைவனையே பார்க்கின்றார்களோ, அவர்களுக்கு பண்டிதன், ஞானி, ஆத்மவான் என்றெல்லாம் பெயர். அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. ஜோ புருஷ் பிரம்மகோ தத்வித்தி. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 6வது ஸ்லோகம். தத் இல்ல 6 எஸ் தத்வனம் நாம தத்நாமமித்யுபாசிதவ்யம் சச்ச சய ஏததேவம் வேதேபிஹி ஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சயந்தி. அப்படி இந்த பிரம்மம் யாருக்கு அறியப்பட்டதோ அவர்களுக்கு ஒரு விசேஷ நாமக்கரணம் பெயரை இங்கே பிரம்மம் சூட்டுகின்றது. அந்த பெயர் தான் தட் பிரம்மன் இஸ் கால்ட் தத்வனம். தத்வனம் அப்படின்னு, தத்துனா இந்த இடத்துல அதுவாகவே இருக்கின்றான், அதுவாக இருக்கின்றான். அதனால்தான் சில பேருக்கு சுவாமிகளுக்கே பேர் வைப்பாங்க தத் புருஷானந்தா அப்படின்னு. தத்து அந்த பரமாத்மா இந்த புருஷனில் இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அதனால் அவருக்கு பேர் என்ன? தத் புருஷானந்தா. ஓகேங்களா? அதே மாதிரி தத்து அப்படின்ற பதம் பகவத்கீதையிலயும் இருக்கு. தத் பதம் எங்க இருக்கு? இதெல்லாம் பகவத்கீதையை கரைச்சி குடிச்சவங்க. கண்ணனம்பிரானுக்கே ஏதாவது டவுட்னா உங்ககிட்ட தான் கேட்பான். பகவத்கீதையை அப்ப நான் மறந்துவிட்டேன், நீங்க யாருன்னா சொல்லுங்கன்னு. ஓமித் ஏதத் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓமித் ஏதத் அனுகிருதி அஸ்மவா அப்யோ ஸ்ராவயேத்யா ஸ்ராவயந்தி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு. பகவத்கீதையில தஸ்மாதோமித்யுபாசீத அப்படின்னு வரும் அந்த இடத்துலையும். அதனால்தான் பகவத்கீதையுடைய ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஹரிஹி ஓம் தத் சத் அப்படின்றோம். தத்து சத்து, அந்த தத்தே அந்த தட் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அது இது, அதை தான் நம்மாழ்வார் ரொம்ப சொல்லுவார். எவனவன் அவனிவன். யார் இவன்? இவனே பரமாத்மா. அதுதான் இந்த இடத்துல அதுவாகவே நீ இருக்கின்றாய் என்று உபாசனை செய். அதனால் பிரம்மத்திற்கே அது என்று பெயர். புரியுறதா? ஏதத்து தத்த
தத்தத்வா, தத்வனம் நாம அப்படின்னு இருக்கு. தத்வனம்னா என்ன? தத்வனம் என்றால் எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு தத்வனம், தத்வன அப்படின்னு பேரு. அதாவது தத்து, நீங்க கீழே பாருங்க, இந்த இடத்துல இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் பாருங்க. தத்து சக, இந்த ஆத்மாவிற்கே ஒரு பெயர் உள்ளது, தத்வனம். தத்வனம் என்றால் one who is to be meditated upon. யாரை நினைத்து நாம் தியானம் செய்ய வேண்டுமோ அந்த பிரம்ம வஸ்துவிற்கு தத்து என்று பெயர். அதனால்தான் பகவத்கீதை ஒவ்வொரு சாப்டர்லையும் ஓம் தத் சத் அப்படின்றோம். அதனால்தான் ஒவ்வொரு ஏதாவது ஒரு பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், அல்லது ஒரு பூஜை, ஒரு யாகம், யஜ்ஞம் எது செய்தாலும் இறுதியா ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க, ஓம் தத் சத் என்று. அந்த ஓம் தத் சத்னா வெற்றிகரமாக பூர்த்தி அடைந்தது மட்டுமல்ல, இந்த பூஜைக்கான பலன் அனைத்தும் அந்த ஆத்மாவிற்கு போய் சேர வேண்டும், அந்த பிரம்மத்திடம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஓம் தத் சத் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே வேதமே சொல்லித் தருகின்றது. என்னை தத்வனம் என்றே சொல்வார்கள். என்னை, ஆத்மாவை தத்வனம் என்று சொல்வதால் ஆத்மாவை உணர்ந்த மகான்களையும் நாம் என்ன சொல்லலாம்? தத்வே, தத்வனம் என்றே சொல்லலாம் என்று ஒரு பெயரை தருகின்றது நாம. நாமன்னா டெஃபினிஷன் ஒன்று சான்ஸ்கிரிட்ல மீனிங் இருக்கு. இந்த இடத்துல நாம என்றால் பெயர். பவதக நாம கிம் அப்படின்னு கேட்குறோம்ல, நாம அதற்கு பெயர் தத்வனம். தத்வனம்னா இட்ஸ் அ நவுன். அதை நீங்க வர்பாலாம் மாற்றக்கூடாது. இதி, இப்படியாக, உபாசிதவ்யம், யார் ஒருவர் உபாசனை மெடிடேஷன் செய்கின்றார்களோ அந்த பரபிரம்மே இந்த தத்ஸ்வரூபமாக இருக்கின்றது என்று யார் மெடிடேஷன் செய்கின்றார்களோ, உபாசனை செய்கின்றார்களோ, தியானம் செய்கின்றார்களோ அவர்கள் யஹ சக ஏதத்து ஏனம், இந்த வழியை அடைகின்றார்கள். எப்படி இந்த பிரம்மத்தை உணர முடியும்? ஒன்லி நாலேஜால் தான். அதுதான் வேதாபிகி, வேதம் ஆதிபிகி, ஆதிபதம் போட்டுருது. அப்ப வேதம் முதல் கொண்டு மாணிக்கவாசகரும் சொல்ற, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமானே, மறை என்னும் திருமறையில் ஒளிந்து கொண்டிருந்தாய். இங்கேயும் வேதம் அதையே சொல்லுறது, நீ வேதத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றாய். வேதாபிகி ஹம் ஏனம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வஸ்து. யாரால்? சர்வாணி சம்வாஞ்சயந்தி, சம்வாஞ்சந்தி, இந்த உலகில் யார் யாருக்கெல்லாம் எல்லா இடத்திலும் அன்பும் பக்தியும் ஸ்ரத்தையும் உள்ளதோ அவர்கள் எல்லாம் இந்த ஆத்ம விஸ்வாசத்தை உணர்ந்து ஆத்மாவை அடைய முடியும் என்று காட்டுவதாக இந்த பொருள் வந்திருக்கின்றது. 7வது மந்திரத்தை பாருங்க. இப்போ உபனிஷத்து இதோடு முடிஞ்சிருது. 6வது மந்திரத்தோட ஆக்சுவலி உபனிஷத் முடிஞ்சிருச்சு 4.6 ஓட. ஆனா ஸ்டூடெண்ட் இப்ப குரு கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான், அதுதான் 7வது மந்திரம். உபனிஷதம் போ ப்ரூஹித்யுக்த்வா த உபனிஷத் பிராமி வா வா, அந்த வா வா கரெக்டுங்களான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். த வா வாவ த, அந்த தா வந்து கொஞ்சம் தனியா போடணும், இது ஒன்னா போட்டுருக்கு. த உபனிஷத், உபனிஷதம் அப்ரூமேதி, ததப்ரூமேதின்னு இருக்கு, பிரிச்சா அப்ருவமேதி அப்படின்னு அப்ருவமேதின்னு பிரிச்சுக்கணும். இப்போ நான் ஸ்பிளிட் பண்ணி சொல்லிடுறேன். 6வது மந்திரம் 4.6ஓட வேதம் முடிஞ்சிருது. ஆனால் இந்த சிஷ்யன் இங்கே குருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றான். அதற்கு குரு ஒரு மறுமொழி சொல்கின்றார்.
அதைத்தான் இங்கே இந்த 7வது மந்திரம் சொல்லித் தருகின்றது. உபனிஷதம் போ ப்ரூஹித்யுக்த்வா தஹ உபனிஷத் பிராமீம் வாவ த உபனிஷதம் அப்ருதமேதி. ஓகேங்களா? என்ன சொல்றான் ஸ்டூடெண்ட்? யார் இங்க ஸ்டூடெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பேரே இங்க சொல்லல. குரு பெயரையும் சிஷ்யன் பெயரையும் கேனோபனிஷத்தில் நாம் அறிய முடியாது. அப்ப அந்த சிஷ்யன் கேட்கிறான், உபனிஷதம் போ ப்ரூமீதி. சார், நீங்க எனக்கு இந்த உபனிஷத்தை சொல்லிக் கொடுத்தீர்கள். எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் மனத்தில் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ண விரும்பல, செல்போன்ல சேவ் பண்ண விரும்பல, என் மனத்தில் நான் சேவ் பண்ண விரும்புகின்றேன். டீச் மீ த சேவிங் ஆஃப் நாலேஜ் ஆஃப் திஸ் உபனிஷத். இதை என் நினைவில் கொள்வதற்கு எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கள் என்று அந்த உபனிஷத் வாக்கியங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அத்தனை இந்த மந்திரங்களும் என் மனதில் நிலைக்க எனக்கு ஆசீர்வாதம் தாருங்கள் என்று சிஷ்யன் கேட்கின்றான். அதற்கு குரு என்ன சொல்றாரு? உபனிஷதம் பிராம்ஹீம் பாவதே உபனிஷத் அப்ருவமேதி அப்படின்றார். அப்படியே ஆகட்டும், நீ இந்த உபனிஷத் இப்பொழுது இந்த சொன்ன அனைத்தும் உன் மனதில் நன்றாக பதிய பெற்று நீ பிரம்ம ஞானத்தை அடைவாய். இதுவரை உனக்கு உபனிஷத் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று அந்த சீடனை பார்த்து குரு சொல்வதாக இந்த லைன், இந்த மந்திரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். உபனிஷதம், இங்க கீழே பாருங்க, ஸ்பிளிட் பண்ணியே கொடுத்துருக்கேன். உபனிஷதம், உபனிஷதம்னா என்ன? உபநீ பூர்வஸ்ய சதேர் தாத்துன்னு கட்டோபனிஷத்துல பாட்டோம். உபனிஷத்னா என்ன? உபனிஷத்துல கதி விசரண கதி அவசாதனம் அப்படின்னு 3 விதத்துல ஸ்பிளிட் பண்ணி அங்க ஒரு பெரிய விசாரமே நடந்தது. தைத்திரிய உபனிஷத்துலயும் பாத்தீங்கன்னா உபனிஷத்துன்னு ஒரு வார்த்தை வருது முதல் இன்ட்ரோடக்ஷன்லயே. அந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் வேற மாதிரி ஒரு பாஷ்யம் கொடுத்திருக்கார், உபனிஷத்னா என்னன்னு. இந்த இடத்துல உபனிஷத் என்றால் என்னன்னு வேதமே சொல்லுறது. அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, உன் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய் அறிவே உபனிஷதம் என்று சொல்கின்றது. அந்த மெய் அறிவே, மெய்யே உன் வீடு கண்டுன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்படின்னு வருது இல்ல, மாணிக்கவாசகர் சொல்றாருல, அதே வார்த்தை தான் இங்க ஸ்டூடெண்ட் சொல்றான். எனக்கு நீங்கள் மெய்ஞானத்தை கொடுத்துள்ளீர்கள், அந்த மெய்ஞானமே எனக்கு உபனிஷதமாக மாறுகின்றது. போ, போனா ரிவியட் சார், ஓ மகானே அப்படின்றது போ. ப்ரூஹி, ப்ரூஹினா சொல்லுங்கள். ப்ரூஹி முகுந்தேதி வச்சமே, ப்ரூஹி முகுந்தேதி கேசவனார நாராயணேதி அப்படின்னு ஒரு நம்ம நெரூர் சுவாமிகளுடைய பாட்டே இருக்கு. ஆத்மபோதத்தை எழுதின அந்த சுவாமி அவருடைய ஸ்லோகமே இருக்கு, ப்ரூஹி முகுந்தேதி அப்படின்னு. ப்ரூஹி என்றால் சொல்லுங்கள், இதி இதை, உக்த்வா இப்படி கேட்டால், தே நீ, உபனிஷத் பிராமி நீயே இந்த உபனிஷத்தை நன்கு அறிவாய். ஏனெனில் உபனிஷதம் என்பது உன் மனதில் இருக்கக்கூடிய என்ன அலைகள், அது ஆல்ரெடி உனக்குள் இருக்கின்றது. அதை குருவானவர் தூண்டி விடுகின்றார், அப்பொழுது அது பிரகாசம் அடைகின்றது. அதனால் இந்த உபனிஷத் பிராமிம், இந்த உபனிஷத் கருத்துக்கள் உன்னுள்ளேயே இருந்து அறிய பெறுவாய் என்று சொல்கின்றார்கள். அதனால்தான் ரமண மகரிஷி தன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும், சிஷியர் யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா அவர் ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்பார், நான் யார் விசாரம் செய்,
எங்கிருந்து இது வருகின்றது என்று சொல் அப்படின்னு அந்த கேள்வியே கேள்வியா ஒரு திருப்பி விட்டுடுவார். ஏன்னா மொத்தத்துக்கும் ஒரே பதில் என்னன்னா, ஆத்ம விசாரத்தினால் மட்டுமே தான் நாம் அனைத்து ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக தொல்லைகளிலிருந்து விடப்பட முடியும் என்பதை ரொம்ப அற்புதமாக அவர் காமிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே. இங்கே உபனிஷத்தும் அதே கருத்தை சொல்கின்றது. உபனிஷத்து பிராமினி வாவதே உபனிஷதம் அப்ருவத் இதி. இப்படி நான் உனக்கு உபனிஷத்தை சொல்றேன், இதைத்தான் உனக்கு சொல்லி தந்தேன் அப்படின்னு குருவும் இங்கே பிரகடனம் செய்கின்றார். ஓகேங்களா? அப்ப இந்த உபனிஷத் வேர்ட் பை வேர்டா நீ எதை உபனிஷத் என்று ஞானம் அடைய வேண்டும் என்று கேட்டாயோ அதையே நான் இங்கே உனக்கு தந்தோம். குருநாதா, ரகசிய அறிவை எனக்கு உபதேசிங்கள் என்று சொல்லிக்கொண்டு சீடன் கேட்க, குரு இதுவரை ரகசிய அறிவே உனக்கு சொன்னோம் என்று சொல்கின்றார். இது எப்படி இருக்கு? கைவல்ய நவநீதம்னு தமிழ் ஒரு புஸ்தகம் உண்டு. சொன்னாமல் சொல்லி பல வார்த்தைகளுக்கு ஆதாரமாய் நின்ற என் ஐயனே, நீங்கள் சொன்ன கருத்துக்கள் யாம் அறிந்தோம், ஆனா அவர் வாயே திறக்கல. அதுபோல இங்கே சிஷ்யன் கேட்கின்றான், நீங்க எனக்கு உபனிஷத்தை சொல்லித்தாருங்கள், நான் எப்படி இதை மனப்பாடம் செய்து கொள்வேன் என்று. அதற்கு குரு சொல்கின்றார், நீ அனைத்தையும் அடைய பெற்றாய், ஏனெனில் அடைந்த வஸ்து சொந்த சொத்தை தான் அவர் உங்களுக்கு காட்டி அருள் பாலிக்கின்றார் என்பதே இந்த ஸ்லோகத்தின் உட்பொருள். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. கேனோபனிஷத்தில் 4வது அத்தியாயத்தில் 8வது மந்திரமாக வருவது. அப்ப நாம் இந்த ஆத்மா என்பதை எளிதில் உணர முடியும். ஆனால் உணர முடியவில்லை என்றால் இந்த ஷரீரத்தில் நாம் சில சாதனைகள் செய்ய வேண்டும். அந்த சாதனைகளைத்தான் இங்கே இந்த உபனிஷத்தில் குரு மூலமாக ஒரு லிஸ்ட் போட்டு தரார். அது என்னென்னது தான் 8வது மந்திரம். தஸ்யை தபோதம கர்மேதி பிரதிஷ்டிதா வேதா சர்வாங்காணி சத்யாத்மாயதனம். ரொம்ப அழகா சொல்றது. தஸ்யை, அந்த உபனிஷத் ஆத்மாவை தபத்தினாலோ, தபம் என்றால் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும். காய்க தபம், வாச்சிக தபம், மானச தபம். அதில் ரஜஸ், சத்வம், தமஸ் என்று 3 வித்தியாசங்கள் உள்ளது. உடம்பினால் செய்வது, வாக்கினால் செய்வது, மெய் அறிவினால் செய்வது, அனைத்தும் தபமே. தமம், தமம் என்றால் ரெஸ்ட்ரெய்னிங் அப்படின்வாங்க. புலக்கட்டுப்பாடுகள், வெளிமுகமாக செல்லக்கூடிய இந்திரியங்களை உள்முகமாக திருப்புதல். கர்மம், கர்மம் என்றால் வேலை, சத்வேலைகளை, நல்ல வேலைகளை செய்தல் போன்றவை சாதனை ஆகும். இதி பிரதிஷ்டிதா. வேதாஹா, என்ன வேதா? ரிக், யஜு, சாம, அதர்வணம். அந்த 4 வேதங்களிலும் சர்வாங்காணி, எல்லா விதமான அங்கங்களிலும், அங்கம்னா இங்க உடம்பு கிடையாது, சீக்ஷா, கல்பம், நிருப்தம், வியாகரணம், சந்தசம் என்னும் 7 அங்கங்கள் உபனிஷத்துக்களிலும் வேத அங்கங்களிலும் கூறப்பட்டுள்ள ஒரு விஷயம் இதுதான். இதற்கு பெயர் என்ன? இந்த இடத்துல தான் அந்த குருநாதன் சொல்லித்தரா. பிரம்மா, அந்த ஆத்மாவிற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் சத்தியம். அதனால பாகவதம் துவங்கும் போதும் சத்தியம் பரம் தீமகே என்று சொல்கின்றது. அதனால்தான் முண்டகோபனிஷத்திலும் பார்த்தோம், சத்தியமேவ ஜெயதே என்று பார்த்தோம். ததேதத் ரிஷிப்யாயுக்தஹ கிரியாவந்தஹ சிரோவ்ரதஹ பிரம்மனிஷ்டாஹ ஸ்வயம் ஜுக்வந்த
ஏகர்ஷீம் ஸ்ரத்தையாதந்தக அப்படின்னு முண்டகோபநிஷத்துல பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்ப இந்த இடத்துலையும் அதே அந்த ஸ்ரத்தை, வேதத்தில் சத்தியம் என்று இருக்கிறது, ஆத்மாவை உணர்ந்து நாம் இருப்பது இங்கே கூறப்படுகின்றது. நாம் தவம் செய்வதாலும் தமம் செய்வதாலும் கர்மத்தில் இருப்பதாலும் இதற்கு சாதனைகளாக மாறுகின்றது. அதனால்தான் எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, வேதம் புராணம் இதிகாசம்லாம் படிக்கும்போது தவம் செய்ய வேண்டும், தமம் செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். இது 3 செஞ்சா என்ன? சித்த சுத்தி கிடைக்கும். அப்படி சித்த சுத்தி கிடைத்தால் நாம் ஆத்மாவை அறிய முடியும். ஓகேங்களா? ஏனெனில் ஆத்மாவே சத்தியம், சத்து பிளஸ் தியம். இது பிருகதாரண்யக உபநிஷத்துல சத்தியஸ்ய சத்தியம்னு ஒரு பதம் வரும். அது அழகா பிரிச்சு அந்த இடத்துல பாஷ்யம் பண்ணியிருக்கார் சங்கர பகவத்பாதர். ஏனெனில் இந்த ஆத்மாவானது தவம் தமம் கர்மம் போன்றவற்றை ஆயத்தனமாக கொண்டுள்ளது. ஆயத்தனம்னா அபோர்டுன்னு சொல்லுவாங்க, ஆதாரமாக கொண்டுள்ளது. நீங்க இந்த பூமியில இருக்கீங்கன்னா பூமி நமக்கு ஆதாரம், வீட்டில் இருக்கன்னா வீடு நமக்கு ஆதாரம், இந்த சரீரம் நமக்கு ஆதாரம். எதற்கு? ஆத்மாவை தாங்கி இருப்பதால். அதே போல இந்த உலகம் சத்தியத்தில் நிலை பெற்று உள்ளது. அதனால்தான் வேதமே சொல்லும்போது தஸ்மாத் சத்தியமேவ வருந்தே அப்படின்னு வரும். வேதமே சொல்றது சத்தியத்தில் பிரம்மம் நிலை பெற்று இருக்கின்றது என்று. அதனால்தான் சத்தியமேவ ஜெயதே. கடைசி பாட்டு 9வது ஸ்லோகம். இந்த 4வது அத்தியாயத்தில் இருக்கிற 9வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த வேதத்தை நன்றாக அந்த சிஷ்யனுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த குருவானவர் இறுதியா சொல்ற ஒரு ஸ்லோகம். யோவா ஏதாமேவம் வேதாபஹத்ய பாப்மானந்தே ஸ்வர்கே லோகே ஜயே பிரதிதிஷ்டதி. இந்த 2 முறை எப்பவுமே வந்துட்டுனாவே வேதம் முடியுதுன்னு அர்த்தம். ஓகே. யோவா ஏதா ஏவ வேதாபஹத்ய பாப்மான ஆனந்தே ஸ்வர்கே லோகே ஜெயே. இந்த இடத்துல ஸ்வர்கலோகம்னா நம்ம ஸ்வர்கலோகம் போக மாட்டோம். ஆத்மாவை உணர்ந்தால் நமக்கு ஸ்வர்கலோகம் அல்ல, ஆத்மலோகம் உண்டு. யார் ஒருவர், ஏதாம் ஏவ யார் ஒருவர் இதை புரிந்து கொள்கின்றார்களோ, எதை? வேதத்தை அல்லது புரிந்து கொள்கின்றார்களோ. அபஹத்ய, தேயார் அபகரணம்னா விட்டு விலகுதல். அவர்கள் தன்னை அழித்துக் கொள்கின்றார்கள். என்ன சுவாமி, அழித்துக் கொள்கின்றார்களா? எதிலிருந்து அழித்துக் கொள்கின்றார்கள்? பாப்மானம், நம்முடைய அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் அவர்கள் விடுபடுகின்றார்கள். அனந்தே, அனந்தேனா லிமிட்லெஸ், ஆனந்தே அப்படின்னு அர்த்தம். பவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ், ஒரு வரையறுக்கப்படாதது, வரையறுக்கு உட்படாத ஒரு அந்த ஆத்மானந்தத்தை ஸ்வர்கே, ஸ்வர்க்கத்தில், இங்க ஸ்வர்க்கம்னா ஆத்ம உலகம். நம்ம இந்த இந்திரன் இருக்கிறதும் ஸ்வர்க்கம்னு பேரு. ஆத்மா லோகத்திற்கும் ஸ்வர்க்கம் என்று பெயர். ஸ்வர்கே லோகே ஜயே, அவர்கள் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. பலஸ்துதி. பிரதிதிஷ்டதி, அவர்கள் தன் ஆத்மாவிலேயே இருந்து அமைதி பெறுகின்றார்கள். இதி, இப்படியாக இந்த குரு இந்த ஸ்லோகத்துல யார் ஒருவர்
இந்த வேதங்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, உறுதியாக அடைகின்றானோ, அவன் எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் அகல்கின்றான். பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் அவன் என்ன ஆவான்? முடிவுக்கு வருகின்றான். மேலான ஆத்மாவின் உணர்வை தன்னிலையே பெறுகின்றான், தன்மயம் ஆகின்றான். ரமண சொல்றாருல, தானே தானே தத்துவம் தானே, அதை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்றாரு. அப்ப அருணாச்சலன் எங்க இருக்கான்? ஆத்மாவா இருக்கான். இவர் எங்க இருக்கிறார்? ஆத்மாவில தான் இருக்கார். அப்ப அந்த ஆத்மாவும் ஈஸ்வரனும் இந்த ஜெகத்தும் ஒன்று என்று அவன் காண்கின்றான். அதைத்தான் இங்கே தன்மயமாகிவிடல் என்று கைவல்ய நவநீதத்துல சொல்றார். இப்படி அவன் பிரதிஷ்டையாக இருக்கின்றான். அதனாலதான் நம்ம கோவில்ல கூட சுவாமி எல்லாம் வைக்கும்போது பிரதிஷ்டம் ஆகின்றது, பிராண பிரதிஷ்டாவதுன்னு சொல்றோம். பிரதிஷ்டை என்றால் இங்கே ஆத்ம பிரதிஷ்டை அடைகின்றான் என்று இந்த உபனிஷத் கடைசியா சொல்லிடுது. இப்ப இதுல ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சாந்தி மந்திரம். ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தே மயி சந்து தே மயி சந்து என்று சொல்கின்றது. இதன் பொருள் என்னவென்றால், ஓம் பிரணவம், ஆப்யாயந்து என்னை நன்றாக உருவாக்கு. எதில்? மம அங்காணி, நான் இங்க இருக்கிறதையே நான் அப்படியே பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. மம அங்காணி என்னுடைய அங்கங்களை, அவயவங்களை, இந்திரியங்களை நன்றாக போஷணம் செய்து பாதுகாத்து அருள் தருவாயாக அப்படின்னு வேதத்திடையே அந்த சீடன் பிரார்த்தனை செய்கின்றான். எந்தெந்த அவயவங்கள்? ஸ்பீச் வாக் சக்தி, பிராண சக்தி காத்து சக்தி, சக்ஷுர் கண் சக்தி, ஸ்ரோத்ரம் காது சக்தி, அது மட்டுமல்லாமல் பலம் என்றால் வீரியம் சக்தி, இந்திரியாணி எல்லா இந்திரியங்களும், அதுவும் மற்றவையும், சர்வாணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் எனக்கு கிடைக்க வேண்டும். சர்வம் பிரம்மோபனிஷத்தும், ஏனெனில் எல்லா இடத்திலும் இந்த உபனிஷத்துக்கள் ஒரு ஔஷதமாக, நோயாளிக்கு எப்படி ஒரு ஔஷதம் ஒரு பெரிய வரமருந்தோ அதுபோல் இந்த உலகம் முழுவதும் இறைவன் இருப்பது இந்த உபனிஷத்தில் காண்கின்றோம். அது நமக்கு ஒரு அரிய மருந்து. அதனால் மா அகம் பிரம்ம நிராகுர்யாத், நான் இந்த பிரம்மத்தை விட்டுவிடக்கூடாது. மாமா பிரம்ம நிராகரோத், அந்த பிரம்மமும் என்னை விட்டுவிடக்கூடாது. அநிராகரணம் மே அஸ்து, இறைவா பிரம்மவஸ்துவே என்னை நீயும் போஷிக்க வேண்டும், என்னை ரட்சித்து பாலனம் செய்ய வேண்டும், காத்து ரட்சிக்க வேண்டும். அம்மா நீயும் என்னை காக்க வேண்டும், நானும் உன்னை காத்து உன் வேத மந்திரங்களை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். அதனால்தான் ஒன்னு சிஷ்யன் சொல்ற மாதிரி ஒன்னு குரு சொல்ற மாதிரி அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து. ஏன்? ததாத்மனி, இது ஆத்ம விஷயத்தை கொண்டது. நிரதேய உபனிஷத்சு, இது முழுக்க இந்த புஸ்தகம் மட்டுமல்ல, மஸ்தகத்திலும் உபனிஷத் என்னும் கருத்தே நிறைந்துள்ளது. செல்போன் முழுக்க ஒரே உபனிஷத்தா தான் இருக்கு. லேப்டாப் முழுக்க உபனிஷத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மனதிலும் என் இந்திரியங்களிலும் என் சித்தத்தினுள்ளே சிவலிங்கத்தை காட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவனை காட்டின்றாங்கல்ல,
அதுபோல இங்கே என் வாக் மனம் பிராணம் அனைத்தும் உண்மயமாக ஆன அந்த தன்மயமானி எனக்கு விட வேண்டும். தே மயி சந்து, அது என்னை ரட்சிக்க வேண்டும். தே மயி சந்து, ரெண்டாவது முறை சொல்றது காரணம் என்னன்னா, அந்த வினயத்தோடு அந்த சிஷ்யன் அந்த ஆத்மாவை நோக்கி, ஏ பரமாத்மாவே, என்னை நீ காத்து ரட்சித்து என் அவயவங்களோடு என் ஆத்மசக்தியோடு என் புத்தியில் நீ பிரகாசிக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்திக்கின்றான். அதற்கு பிறகு சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 சாந்தி வருது. சாந்தி, முதல் சாந்தி ஆத்தியாத்மிகம், இரண்டாவது சாந்தி ஆதி பௌதிகம், மூன்றாவது சாந்தி ஆதி தெய்வீகம், அதி தெய்வீகம் சொல்லுவாங்க. இந்த 3 விதமான தடைகளிலிருந்தும் இறைவா என்னை காப்பாற்றுவாயாக. அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? ஹே பிரம்மனே, ஹிமாரி இந்த பிரம்மனே என்னை எல்லா அங்கங்களையும், வாக்கு பிராணம் சக்ஷு ஸ்ரோத்ரம் பலம் எல்லாவற்றையும், சர்வ இந்திரியங்களையும் எனக்கு காப்பாற்றி அருள்வாயாக. அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து, நீ என்னை நிராகரணம் செய்து விடாதே, நீ என்னை நிராகரணம் ஒதுக்கி விடாதே. ஏனெனில் நீ எல்லா இடத்திலும், இந்த ஜகத்தில் இறைவன் எல்லா உபனிஷத்துக்களிலும் இருக்கின்றான். சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத். அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து, என்னை விட்டுவிடாதே அம்மா, என்னை விட்டுவிடாதேன்னு ஒரு சிஷ்யன் குருவையும் அல்லது வேத மாதாவும் பிரார்த்திக்கின்றான். எனக்கு ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக தடைகளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக. என் சரீரத்திலிருந்து வரும் உபாதிகள், என்னை சுற்றியுள்ள இந்த தேவர்களால் கொடுக்கப்படும் உபாதிகள், என்னை சுற்றியுள்ள இயற்கை சூழ்நிலையினால் வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெற்று நான் எப்போதும் ஆனந்தத்தின் அளவில்லா பங்குதாரராக இருந்து கொண்டு நான் ஆத்மாவை அடைய முயற்சிக்கின்றேன். அந்த ஆத்ம சக்தியை எனக்கு கொடுத்து எனக்கு அளவில்லா ஆனந்தத்தையும் அந்த ஆத்ம நினைவையும் என் சீடர்கள் அனைவருக்கும் இந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த கேனோபனிஷத் முடிவுக்கு வருகின்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.